நம்ம உடம்ப நோய் இல்லாம, மருந்து இல்லாம எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி ஒவ்வொரு தனி மனிதரும் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த விஷயத்தை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக தினம் ஒரு உறுப்புகள் எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறத பற்றி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மண்ணீரல் என்றால் என்ன? மண்ணீரல் நம் உடம்புக்குள் எப்படி இயங்குகிறது அப்படிங்கிறத பற்றி நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்திலும் உள்ளது. இந்த பூமி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பூமிக்கு உள்ள ஒரு எரிமலை குழம்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அங்க ஒரு நீர்ம குழம்பு எரிந்து கொண்டே இருப்பதால் தான் இங்க பூமியில ஒரு வெப்பமே உருவாகுது. அந்த எரிமலை குழம்பு உள்ளே எரியாவிட்டால் இந்த பூமியில வெப்பம் இருக்காது. அதே போலத்தான் நம்ம மண்ணீரல்லையுமே மண்ணீரலுக்குள்ள ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பைத்தான் நாம் இரத்தமாக பார்க்கின்றோம். அந்த நெருப்பு எரியாவிட்டால் நமது உடலில் இரத்தம் உற்பத்தியாகாது. இந்த மண்ணீரலுக்கு ஹைட்ரஜன் என்னும் காற்றை உற்பத்தி பண்ணக்கூடிய திறன் இருக்கிறது. இந்த மண்ணீரலுக்குள் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரியை தன்வசம் ஈர்க்கக்கூடிய திறன் இருக்கிறது. கரி இருக்கும் பொழுதுதான் நெருப்பு எரியும். கரி இல்லாவிட்டால் நெருப்பு எரியாது. பார்த்தீங்களா, எத்தனை அதிசயம் நடக்குது பார்த்தீங்களா? நம்ம உடம்புக்குள்ள பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இருக்குது. பிரபஞ்சத்துக்குள்ள கரி இருக்குது, மற்ற உலோகங்கள் இருக்குது, காற்று இருக்குது. இதுவெல்லாம் பூமிக்கு வெளியே வரும்போது நமக்கு தேவையான உயிர் சக்தி கிடைக்குது. அதே மாதிரி தான் இந்த பூமிக்கு நிகரான இரைப்பை மண்ணீரலுக்குள்ள ஒரு எரிமலை குழம்பு எரியுது அப்படிங்கிறது நாம் தெரிஞ்சிட்டோம். கரியும் இருக்குது. கரியிலிருந்து தான் நெருப்பு எரியுது. அந்த நெருப்பு எப்படின்னா சுவாலையாக எரியாது. ஒரு விறகுல பற்ற வச்சு நெருப்பு பற்ற வச்சா அது மேல் நோக்கி எரியும். ஆனால் ஒரு கரியில் ஒரு நெருப்பு எரிஞ்சுன்னா அது மேல் நோக்கி எரியாது. ஒரு சிவப்பு நிறம் மட்டுமே தெரியும். அதுபோலத்தான் நம் உடம்புக்குள் இருக்கக்கூடிய மண்ணீரலும் சிவப்பு நிறத்திலேயே இருக்கும். அதிலே இரத்தம் உற்பத்தியாகிக் கொண்டே இருக்கும். இந்த இரத்தம் தான் இருதயத்திற்கு சென்று, இருதயத்திலிருந்து மூளைக்கு சென்று, மூளையிலிருந்து செந்நீராக மாறி கீழ் நோக்கி வருகிறது. இதுதான் இந்த மண்ணீரலோட தத்துவம். இதைய எப்படி எப்படியெல்லாம் மாற்றங்கள் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மண்ணீரலுக்குள்ள கரி இருக்குன்னு சொன்னேன். அந்த கரி பத்தலினா மண்ணீரலில் நெருப்புத்தன்மை இருக்காது. அப்போ அந்த நெருப்புத்தன்மை இல்லைன்னா மண்ணீரல் ரத்தத்தை உற்பத்தி பண்ணாது. அப்போ இந்த ரத்தம் உற்பத்தி ஆகலைன்னா நமக்கு என்னாக ரத்த சோகை வந்துடும். இன்னொன்று, மண்ணீரல் ஹைட்ரஜன் வாயுவை தன்வசம் ஈர்த்து அந்த வாயுவின் மூலமாக இருதயத்திற்கு அந்த நெருப்பு துளிகளை அனுப்பி வைக்கிறது. இந்த வாயு பற்றாவிட்டால், இந்த வாயு நம் உடம்பிற்குள் உற்பத்தியாகாவிட்டால் என்ன நடக்கும்? இருதயத்திற்கு செல்ல வேண்டிய காற்று, இருதயத்துக்கு செல்ல வேண்டிய நெருப்பு துளி செல்லாது. அப்படி செல்லாவிட்டால் இருதயத்திலேயே ஒரு இயக்கம் நடக்காது. இருதயத்திற்குள் இறுக்கம் ஏற்படும். இருதயத்திலே இயக்க குறைவு ஏற்படும். இப்படி பல விஷயங்கள் ஏற்படும். இதையெல்லாம் நாம் ஒன்றுன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது மண்ணீரலுக்குள்ள கரி இருக்குது, மண்ணீரலுக்குள்ள நெருப்பு இருக்குது, மண்ணீரலுக்குள்ள ஹைட்ரஜன் என்று சொல்லக்கூடிய எரிவாயு உள்ளது. அதே எரிவாயு ஒரு குறிப்பிட்ட மூலக்கூறுகளோடு சேரும் பொழுது நீராக மாறிவிடுகிறது. மண்ணீரலில் இருக்கும் வரை அது எரிவாயு. அந்த எரிவாயு இருதயத்தின் வழியாக மூளைக்கு சென்று மூளையில் ஆக்சிஜனோடு கலக்கும் பொழுது நீராக மாறி நம் உடல் முழுக்க இரத்த குழாய்க்குள் கலந்து விடுகிறது. இதுதான் இரத்த ஓட்டம். இந்த மண்ணீரலை கெடாமல் நாம் பாதுகாத்து கொண்டால் நம் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது. சரி, மண்ணீரலை காப்பாற்றணும், கெடாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. அது ஏன் கெடுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல. நம் உடம்புக்குள்ளும்
நம் மனித வாழ்க்கையில் எப்படி எப்படியெல்லாம் ஒருவன் இன்னொருவனை அடிக்கிறான், ஒருவன் இன்னொருவனுக்கு கொடுக்கிறான், ஒருவன் ஒருவனை சந்தோஷப்படுத்துகிறான் என்பது போல நம் உடலுக்குள் இருக்கிறது. அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ மண்ணீரல்ங்கிறது கரி நெருப்பு. மண்ணீரல்ங்கிறது ஹைட்ரஜன் வாயுவை உற்பத்தி செய்து இருதயத்திற்கு அனுப்பி வைத்து மூளைக்கு அனுப்பக்கூடியது. இதில் கல்லீரல் உற்பத்தி செய்ய வேண்டிய நைட்ரஜன் காற்று இந்த மண்ணீரலோடு கலந்தால் உருவாவது தான் நமக்கு அளவுக்கு அதிகமான சூடு. உடம்பெல்லாம் ரத்தமெல்லாம் சூடேறிடு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு இரத்த குழாய்கள்லாம் இறுகி போயிடும். இந்த 2 வேலை நடக்கும். இந்த 2 வேலையை தடுப்பதற்கு நாம் பயன்படுத்தக்கூடியதுதான் அக்குபஞ்சர் மருத்துவம். இன்று இந்த அக்குபஞ்சர் மருத்துவத்தின் இலக்கணத்தில் மண்ணீரல் என்னென்ன வேலைகள் செய்கிறது என்பதை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாம் இரைப்பையை பற்றி நாளைக்கு பார்ப்போம்.